எதை படிக்கலாம், எதை படிக்காமல் இருக்கலாம், அதை பற்றி இங்கே பேச்சு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய கலாமை படிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வை பற்றி படிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கவில்லை என்றால், அவன்தான் இந்த உலகத்தில் ஆக பெரிய முட்டாள். அவன் எவ்வளவு பெரிய PhD முடித்திருந்தாலும் சரி. சகோதரர்களே, உங்களோட பிள்ளைகள் வாலிபர்களுக்கு நீங்கள் எதை கொடுக்கலாம்? லட்சம் லட்சமாக செலவழித்து படிப்பிக்கலாம். ஆனால் மார்க்கத்தை படிப்பிக்கவில்லையா, கபரில் கை செய்தப்படுவீர்கள். சகோதரர்களே, எல்லா இடத்திலும் சொல்லுவேன், இங்கேயும் சொல்ல வேண்டும் என்ற மனம் சொல்லுகிறது. ஒரு ஜனாசாவை நான் தொழுவித்தேன். ஒரே ஒரு மகன் வெளிநாட்டுக்கு அனுப்பி, துபாய்க்கு அனுப்பி படிக்க வைத்தார். வெளிநாடில் மகன் லட்சம் லட்சமாக கொட்டி கொண்டிருக்கிறான். உள்ளதும் ஒரு மகன். வாப்பா மரணித்தார், மகன் வந்தார், ஜனாசா தொழுவிக்கவில்லை, நான் தான் தொழுவித்தேன், நான் தான் துவா செய்தேன். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சொன்னான், என்ன தெரியுமா, இப்படி ஒரு தொழுகை இருப்பது இன்றைக்கு தான் எனக்கு தெரியும் என்றான். இப்படியான குழந்தை, இப்படியான புள்ள வாப்பாவுக்கு துவா செய்வானா? சகோதரர்களே, இதெல்லாம் கை சேதம், இதெல்லாம் நஷ்டம். இப்ப கேட்டு பாருங்க, உங்களை நீங்க நாளைக்கு மௌத்தானா உங்களோட பிள்ளைகள், உங்களோட வாலிபர்கள், உங்களோட சந்ததிகள் உங்களுக்காக கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்களா? முன்னுக்காகி இந்த பள்ளிவாசலில் உங்களுக்கு தொழுகை நடத்துவார்களா? அல்லது பள்ளி பேசிமாமை தேடுவார்களா? சகோதரர்களே, உலகத்தில் என்ன இருந்தாலும் கண்ணை மூடும் வரைக்கும் தான், தொண்டை குழிக்கு ரூஹ் வரும் வரைக்கும் தான். கண்ணை மூடிவிட்டால் சகோதரர்களே, உலகத்தில் இருந்த எந்த பவரும் செல்லுபடியாகாது. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஒரு பெண்மணி மௌத்தாகினால் சகோதரர்களே, காதில் இருக்கக்கூடிய காதுப்பு கலண்டு வரவில்லை, குடும்பத்தார்கள் கத்திரியால் காதை வெட்டி எடுத்தார்கள். இதுதான் உலகம். உண்ட உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சடி தங்கத்தை விட்டு வைக்க மாட்டார்கள். எதையும் யாராலும் கொண்டு போக முடியாது. ஆகையால் சகோதரர்களே, வாழக்கூடிய காலத்தில் இதோ வகையை சுமக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், இவர்களை கண்ணியப்படுத்துங்கள். ஏன்? இவர்கள் தான் வாலிபத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கழித்து கொண்டிருக்கிறார்கள். பாக்கியசாலிகள். உலகத்தில் மலக்குமார்கள் ரெட் கார்பெட் விரிப்பது ஜனாதிபதிக்கு அல்ல. உலகத்தில் மலக்குமார்கள் ரெட் கார்பெட் விரிப்பது மினிஸ்டர்களுக்கு அல்ல. உலகத்தில் மலக்குமார்கள் ரெட் கார்பெட் விரித்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய வகையை சுமக்கக்கூடிய இந்த மக்களுக்கு. மதரசாக்கள் ஊருடைய பரக்கத்துகள், ஊருடைய ரஹ்மத் மதரசா. உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை இறக்கக்கூடிய இடம் மதரசாக்கள். மதரசாக்களை வகையை சுமக்கக்கூடிய இடங்களுக்கு உங்களோட செல்வத்திலிருந்து அள்ளி கொடுங்கள். உதவி கேட்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யுங்கள். நல்ல மக்களாக வாழுங்கள். தௌபா செய்வோம் சகோதரர்களே. தொழாதவர்கள் யார் வீட்டுக்குள் இருந்தாலும் அடித்து விரட்டுங்கள் பள்ளிக்கு. தரித்திரியம் வீட்டுக்குள். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவோம். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை மதிப்போம். அல்லாஹ்வுடைய நேரங்களை, அல்லாஹ்வுடைய தொழுகைகளை, அவனுடைய கடமைகளை மதிப்போம்.